அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இப்போ சூடு காலம்ன்றதால உங்களுக்கு உஷ்ண காலத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு ரெமெடி. அது எப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் செய்ய போகிறேன். அதுவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலும் இல்லைண்டா மார்னிங் எழுந்த உடனே சாப்பிடலும். அது என்னென்னு பார்ப்போம். இது வந்து சியா சீட் காணாதவங்க என்ன போய் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி எடுக்கிறோம். நான் வந்து தராஸில் தான் எடுத்தேன். இப்போ இது வந்து கசாசாயோட ஒரு லைட் பிளாக் கலர் தான் இருக்கும். இப்போ இதை வந்து நான் வந்து நைட் ஊற போட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 2 கரண்டி மட்டும். இப்போ நைட் வந்து ஊற போட்டு எங்களுக்கு வெறும் வயிற்றில் காலையில் குடிக்கலும். இப்போ நைட் ஃபுல்லாக வந்து இதை அப்படியே தண்ணி ஊற்றி இதை அப்படி நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்து விட்டு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. ஆரோக்கியம் என்பது எங்களோட கையில் தான். நாங்கள் தான் ஆரோக்கியத்தை தேடி தேடி உண்ணணும், சாப்பிடணும், குடிக்கணும். ஆரோக்கியம் எங்களை தேடி வாரல்ல. இப்போ காலையில் எழுந்த உடனே மட்டும் இல்லை, இது ஒரு 10 மணி போல் தான் நினைக்கிறேன். இது வந்து இந்த ட்ரிங்க் செஞ்சது எப்படின்னா மேங்கோ இருந்துச்சு, பழுத்த மாம்பழம். அதை கட் பண்ணி போட்டுத்தேன். இதை வந்து செஞ்சு எடுத்துட்டேன். இதோட வந்து மாம்பழம் என்ன துண்டுகள் இந்த போட்டுக்கலாம், இல்லாட்டி வாழைப்பழ துண்டுகள் அதுவும் போட்டு செய்யணும். இப்போ நான் வந்து இந்த சியா சீடோட இந்த மாம்பழ துண்டை தான் கட் பண்ணி போட்டுட்டேன். நீங்கள் இந்த சியா சீடை வந்து தொடர்ந்து குடிச்சிட வேணாம். உண்மையிலே தொண்டையிலே சளி பிடிச்சிரும். அப்படி ஒரு குளிர்ச்சியானது. இப்போ இதோட வந்து மில்க் சேர்த்து நல்லா கலந்துவிட்டு உங்களுக்கு தேன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாம்பழம் மட்டுமே போதுமே, அந்த மாம்பழம் நல்ல இனிப்புண்டதால் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சியா சீடும் சேர்த்து நான் குடித்தேன். இப்போ இது வந்து நீங்கள் டெய்லி குடிச்சிட வேணாம். வீக்கில் ஒரு மட்டும் இல்லாட்டி 10 நாளைக்கு ஒரு 2 மட்டன் அப்படி குடிச்சு பாருங்கள். இந்த அல்சர் கேஸ்ட்ரிக் வருத்தம் உள்ளவங்களுக்கு இடம் தெரியாமலே போயிடும். அப்படி ஒரு குளிர்ச்சியானது. இப்போ இதை வந்து நான் அன்று 10 மணி போல் தான் இதை குடித்தேன். உங்களுக்கு மார்னிங் குடித்தேன்டா உங்களுக்கு இது வெறும் வயிற்றுலையும் குடிச்சேலும். இப்போ நான் வந்து இது ஒரு 10 மணி போல் தான் இந்த ட்ரிங்கை நான் எடுத்துட்டேன். இந்த மாம்பழம் துண்டு சேர்த்த நல்ல ஒரு டேஸ்ட், ஒரு துளி கூட மீயல் எல்லாமே குடிச்சிட்டேன். இன்னொரு நாள் வந்து சியா சீட் அதே போல் தான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். ஊறின பிறகு காலையில் எடுத்து நல்லா கலந்துட்டுருந்தேன் ஒரு கரண்டியால். எப்படி நீங்கள் சியா சீட் உங்களுக்கு போதுமான அளவு ஒரு கரண்டி இல்லைன்னா 2 கரண்டி, நான் வந்து அன்றைக்கி ஒரு கரண்டி மட்டும்தான் சேர்த்துட்டேன். சேர்த்து இதை நல்லா ஊற வச்சு காலையில் எடுத்து பார்த்து நல்லா ஊறி வந்துச்சு. எப்படி உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காட்டியேன் எப்படின்ட்டு. ஒரு மீடியாவில் சொல்கிற இந்த இதை குடித்தா வெயிட் லாஸ் ஆகுன்ட்டு, ஆனால் வெயிட் லாஸ் ஆக எனக்கு தெரியும். ஆனால் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியை தரக்கூடியது. கூடுதலாக குடித்தா சளி வரத்தும் ஏற்படும். இவ்வளோ தான் எனக்கு தெரியும். நீங்கள் அளவோட குடிங்க இதுவையும். இப்போ இதோட வந்து நான் லெமன் ஜூஸ் சேர்த்துனேன். லெமன் ஜூஸ் சேர்த்து உங்களுக்கு இதோட தேன் சேர்த்துக்கிறேன். நான் தேன் சேர்க்காம லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துனேன். சேர்த்து இது நல்லா கலந்துவிட்டு இது வெறும் வயிற்றில் தான் நான் குடித்தது. இது இன்னொரு நாள் வந்து ஓட்ஸ் சேர்த்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது வந்து சியா சீட் வந்து முடிய போகும். லாஸ்ட் கொஞ்சம் தான் இருந்துச்சு. இப்போ இதை வந்து நான் ஊற போட்டுட்டேன். ஊற போட்டு வந்து உங்களுக்கு டக்குன்னு ஊறணும்னா உங்களுக்கு சுடு தண்ணி ஊற்றியும் ஊற போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஊற போட்டு அப்படியே வச்சுட்டேன். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு அப்படியே ஊற போட்டுட்டேன். இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லைண்டா அவல் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விரும்பிய தானியங்கள் சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ நான் வந்து ஓட்ஸ் தான் சேர்த்தேன். ஓட்ஸ் வந்து ஒரு குட்டி சின்ன ஒரு பவுலில் போட்டுருந்தேன். இப்போ இதோட வந்து நான் ஊற வச்சிருந்த சியா சீட் அதையும் இதோட சேர்த்துட்டேன். சேர்த்த போகிற இதோட நீங்கள் மில்க் சேர்த்துக்கலாம். எந்த மில்க்கும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் மில்க், பசும்பால், இல்லைண்டா உங்கள்கிட்ட பால் மில்க் பவுடர் இருந்தால் அதை கரைச்செடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மில்க் பவுடர் கரைச்செடுத்து அதை தான் சேர்த்துனேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். ஏன்னா அப்போ அந்த ஓட்ஸ்லலாம் நல்லா அந்த மில்க் எல்லாம் பிடிச்சி நல்லா கரைஞ்சி வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் மில்க் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்ட பிறகு நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், இல்லாண்டா வெளியிலேயும் வச்சாலும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சில்லுன்னு இருக்கும். காலையில் இருந்தோடனே அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் இதை அப்படியே எடுத்து நைட் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு காலையில் தான் இதை திரும்பவும் வெளியில் எடுத்தேன். வெளியில் எடுத்து நான் பார்க்குறேன் எப்படின்ட்டு. அந்த மில்க் எல்லாம் நல்லா அந்த ஓட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி வந்துச்சுது. இப்போ இதோட வந்து உங்களுக்கு விரும்பிய பழங்கள் சேர்த்துக்கலாம். இதோட மாம்பழம் சேர்த்துக்கலாம், இல்லைண்டா வாழைப்பழம், அடுத்தது பேரக்காய் அப்படி எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விரும்பிய பழங்கள் இருந்தால் சேர்த்து இதோட சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சின்ன புள்ளைகளுக்கும் இந்த கொடுத்து பாருங்கள். சளி வருத்தம் இல்லாத புள்ளைகளுக்கு, சளி வருத்தம் உள்ள புள்ளைகளுக்கு கொடுத்துடவான. உங்களுக்கும் சியா சீட் வந்து கிடைச்சா நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இந்த ட்ரிங்க்குகள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுகள் செஞ்சு பாருங்கள்.
ஏன்னா உண்மையிலே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோகளும் சேவ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தேவைப்படுற டைமுக்கும் பார்த்து கேளும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.